எனக்கு இந்த ரூமே கொடுத்துருங்க, நான் இதில் இருந்துக்கிறேன். சரி, அப்போ இந்த ரூமே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு நேராக இருக்கிற ரூமை மட்டும் திறக்கவே கூடாது. ஏன்னா இந்த ரூமில் என்னோடய பொருளெல்லாம் இருக்குது. இந்த ரூம் யாருமே இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா திறக்காமனு சொல்லுவாங்க. அதனால் இந்த ரூம் திறக்காதீங்க, ஓகேவா? சரி, போயிட்டு போய்க்கோங்க, இந்த ரூமில் இருக்கிறேன். ஓகே, காசு நாளைக்கு பே பண்ணிடுறேன். நம்ம பொருளெல்லாம் இந்த வீட்டில் வைப்போம். இதை இங்கே வச்சுக்கலாம், இதை இங்கே வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. இப்போ எல்லா ரூமும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஹாலில் எல்லா பொருளும் கரெக்டாக வச்சாச்சு. கிச்சன் ரூம் அப்படி எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கிச்சன் ரூம் எல்லா பொருளும் கரெக்டாக வச்சாச்சு. அப்படியே இங்கே இருக்கிற ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே போய் பொருள் கரெக்டாக வச்சாச்சான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. இந்த ரூமில் எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ரூமில் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிட்டோம். இந்த ரூம், அது ஏன் அவர் இந்த ரூம் மட்டும் திறக்க வேணான்னு சொன்னதில் இது வரைக்கும் எனக்கு புரியல. இதோட எட்டி பார்ப்போமா? இல்லை, வேண்டாம். அப்புறம் தான் உள்ளதை பொருள் வச்சுருப்பார், அது எதாவது பார்த்துட்டு அதுக்கு எதாவது திட்டிடுவார். இங்கே அங்கே என்ன இருந்தால் நம்மளுக்கு என்ன, நமக்கெல்லாம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த ரூமே நம்மளுக்கு ஓகே தான். ஆனால் என் 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது. இன்னொரு பெட்ரூம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது அது திறக்க வேணாம், உள்ள ஏதோ நிறையா பொருள் இருக்குதுன்னு சொன்னவொடனே எனக்கு அது திறக்கணும்னே தோணுது. திறக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு ஐடியா இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் அப்படி உள்ள என்னதான் இருக்குங்க. தாகமாக போய் தண்ணி குடிப்போம். நம்ம சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த எலியாக இருக்கும், போய் என்னன்னு பார்ப்போம். என்னமோ சவுண்டு, ஏதோ விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஒருவேளை இந்த ரூமில் தான் ஏதாவது பொருள், இந்த சர்டிஃபிகேட் கீழே வந்துருக்குமோ? இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வேறு தான் கீழே வந்திருக்கா? எதுவுமே கீழே வரலக்குல. இந்த ரூமில் தான் கீழே வந்திருக்கா? இங்கே எதுவும் விழுகலை. ஒரு வேளை இந்த ரூமில் தான் சவுண்டு வந்துருக்குமோ? இதை இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். எனக்கு அது மாதிரி கொஞ்சம் சந்தேகமாகவே தான் இருக்குது. அதில் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். திறக்கலாம். மனசோட தைரியத்தை வச்சுட்டு 5 4 3 2 1. என்ன திறக்க மாட்டேங்குது? லாக்கில் இருக்கோ? இன்னும் ஒரு இதாக திறந்து பார்ப்போம். தரம் இது நல்லா தள்ளு. திறந்துட்டோம். நார்மலாக ரூம் மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை.
கையிலலாம் எதுவும் இல்லை, வெறும் ட்ரெஸ்ஸு, அப்புறம் தலகாணி, பீரோ தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. டேபிள், அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு எதுக்கு இந்த ரூம் திறக்க வேணாம்னு சொன்னாங்க. ஒரு வேளை இவரோட ஒரு ரூமாக இருக்கும். சரி, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இவரோட ரூமாக இங்கே இருந்தால் போதும். நார்மலாக ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, அப்போ ஏன் அதை திறக்க வேணாம்னு சொன்னார்? டேபிள், பீரோ தான் இருக்குது. அவர் ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் தூக்கம் தான் வருது. தூங்கிட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டு இதை பற்றி கேட்டு பார்க்கணும். இந்த டோர் இப்போ எப்படி திறந்துச்சு? காற்றுக்கும் திறக்காது, ஏன்னா லாக்கில் தான் இருந்துச்சு. ப்ரெஸ் பண்ணால் தான் திறக்க முடியும். இப்போதான் எல்லாம் திறந்துருக்காங்க. திறக்கவும் நம்ம என்ன இதுக்கு மேலே திறக்கவே முடியல. சாத்திருச்சு. போங்கடா, என்னமோ இருக்குது. ஒரு வேளை நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கும்போது ஒரு அண்ணா வந்து ஒரு ஹோட்டல் வந்து பேய் இருக்குது அப்படின்னாங்க. அது இதுவாக தான் இருக்குமோ? இல்லை, வாய்ப்பில் பேய்ங்கிறது சும்மா அதெல்லாம் தானே நம்புறாரு. சரி வேணாம், அதெல்லாம் சும்மா தான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. நம்ம வேணா ஒரு பூஜை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூம்லேயே தான் இனிமேல் நம்ம இருக்க போகிறோம். ஒரு பூஜை பண்ணி பார்க்கலாம், அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது வரைக்கும் அந்த ரூமுக்கு போய் நம்ம பொருளோட ரூம் எதாவது அங்கே இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பொருள் எதாவது இருக்கா படி, இந்த டப்பாவை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமாம், இது என்ன டப்பா? இது இந்த ட்ரெயினில் ஒரு அண்ணா வச்சுருந்தாரு தானே, இந்த பேய்க்குன்னு சொன்னவர். இப்போ அவர் இங்கே தான் இருந்திருக்காரோ? இது இங்கேயே வச்சுட்டு போவோம். ட்ரெயினில் வர அண்ணா இந்த டப்பா வச்சுருந்தா, அதே டப்பா இங்கே இருக்கு. பால் கொண்டு போகுது. இங்கே என்னமோ இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அண்ணா சொன்ன மாதிரி இங்கே தான் அந்த பேய் இருக்கு. நான் நினச்ச மாதிரியே அந்த அண்ணா சொன்ன பேய் இங்கே தான் இருக்கு. இருட்டாக இருந்தால் தானே பேய் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூமை இருட்டாக்கிடுவோம், அதுவும் போர்வையை வச்சு. இங்கே மாட்டிடலாங்க 5 நாளில், அவ்வளோதான். இருட்டாக்கியாச்சு. அந்த சைடு மட்டும் தான் லைட்டாக வெளிச்சம் வருது. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ ட்ரெயின் அந்த அண்ணா சொன்ன மாதிரி அந்த டப்பாவை வச்சு ஒரு மேஜிக் பண்ணி பார்க்கலாம். இந்த டப்பா ட்ரெயினில் மொத்தம் 3 பேர் வச்சுருந்தாங்க. ஆரம்பிக்கலாமா? டப்பாவில் ஃபஸ்ட்டு என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் பாய் ஓப்பன் பண்ண முடியுது. தமிழ் மேக்னெட்டாட்ட ஓட்டிச்சு. இப்போ உள்ளே ஒன்றுமே இல்லையே, நார்மலாக டப்பா மாதிரி தான் இருக்குது.
திரும்ப இதை மூடி திறந்து பார்க்கலாம். நம்ம மூடி திறக்கும்போது ஏதோ மேக்னெட் மாதிரி ஒட்டுச்சு, திரும்ப ஒட்டுது. ஆய், பாதி திறன்ட்டேன், பாதி எடுக்க முடியல. காய்ச்சலெல்லாம் ஒட்டுது. மூடி ஒட்டினா பரவாயில்ல, திரும்ப ஒட்டிடுச்சு. திறக்க இப்போ இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஒட்டுது. என்னமோ மர்மம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன அந்த ரூமில் ஏதாவது சவுண்டு கேட்குது, இப்போ என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஒன்றுமே இல்லையே. இப்போ என்ன சவுண்டாக இருக்கும்? சரி, எதாவது விழுந்திருக்கும். இன்னும் இங்கேருந்து டப்பாவை காணோம். இன்னும் இங்கேருந்து டப்பாவை காணோம். அது மேலே தான் இங்கே உட்காந்துருக்கணும். அந்த டப்பா எங்கே? கீழே எங்கேயா வந்துச்சா? கீழே எங்கேயும் இல்லை. என்ன இங்கே இருக்கு? அங்கே தானே எடுத்துகிட்டு போனோம். அங்கே எடுத்துகிட்டு போன டப்பா இங்கே எப்படி வந்துச்சு? ஒரே அதிசயமாகவே இருக்கே. நான் எடுத்துகிட்டு போனது எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்டேன். இப்போ அங்கே எப்படி வந்துச்சு? இப்போவே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ நான் இங்கேயா போய் ஒழிஞ்சிக்கிறேன். அப்போ இந்த டப்பா போகுதா இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாமா? டப்பாவை இங்கே வச்சுட்டு, இல்லை நல்லா தெரிகிற மாதிரி இங்கே வச்சுக்கலாம். அப்போ நம்ம எங்கே இருக்கலாம்? எங்கே எடுத்துக்கலாம்? சரி, நான் இங்கே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்கேருந்து எட்டி பார்ப்போம். இப்போ அந்த டப்பா அங்கே தான் இருக்குது. இந்த டப்பாலாம் அங்கேயே தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இங்கேயே உட்காருவோம். இன்னும் அந்த டப்பா இப்போ எட்டி பார்க்கலாம். இங்கே டப்பா காணோம். இங்கே தானே வச்சுட்டு போனோம். எங்கே போச்சு அந்த டப்பா? எங்கே போச்சு? இங்கே வச்சுருந்த டப்பா. இந்த டப்பாவில் தான். இது எப்படி இப்போ இங்கே வந்துச்சு? கீழே விழுந்தாலும் இங்கே விழுக தான் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி உருண்டு வந்து கரெக்டாக இங்கே வராது? அப்பா, என்னமோ ஷாக் அடிக்குது. இந்த தொடையும் இந்த சாட்டுலாம் அடிக்குது. இப்படிலாம் ஆகாது. இன்னொரு தடவை போய் தொட்டு பார்ப்போம். அது தூங்கிட்டேன்னா மயக்கமான மாதிரி ஆயிடுச்சு. இந்த டப்பா இப்போ ஏன் மேலே வந்து விழுந்துச்சுல? இப்படி தொட முடியுது. இந்த ரூமை திறந்துருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை. அவர் சொன்ன மாதிரி திறக்கலாமே இருந்துக்கலாம். நான் தான் திறக்கணும். ஆனால் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு ஒரு தீர்ப்பே கிடைக்காது. நான் பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கே வந்தேன். இந்த இடத்துல பேய் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த டப்பாவை எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். திறக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ தான் எதுக்காக செஞ்சேன்னா, ஏன்னா இந்த ரூம்குள்ளே பேயே இல்லை. இந்த ரூம்குள்ளே இருக்கிறது ஹியூமன், மனுஷன். இவங்கெல்லாம் நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சுக்கிற பொருளெல்லாம் திருடிட்டு வெளியே ஓடிடுவாங்க.
ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த நாள் வந்து ஓனர் அதுக்கப்புறம் திறந்துக்கோங்கன்னு சொல்லுவார். நம்ம வந்து திறந்து பார்ப்போம், அங்கே உள்ளே ஒன்றுமே இருக்காது. நம்ம பொருள் பாதி காணாமல் போயிருக்கும். ஏண்டா டேய், எனக்கு அதெல்லாம் எப்போ இருந்தால் தெரியும்டா. அதை கண்டுபிடிக்க வந்தான்தான்டா நான். டேய், இங்கே பேய் இல்லைங்கிறது உனக்கு தெரியுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்டா. நானும் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா உண்மையை சொல்ல விடாமல் பண்ணுறியே. இப்போ நான் சொல்லி தான்டாகணும். நான் யாருன்னு தெரியுதா? த ஜாக். நீ கேட்ப, என்னடா த ஜாக்கா? நீ யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நீ சொல்லுவ. எனக்கு உன்னை தெரியும், உனக்கும் என்னை தெரியும். ஏன்னா நம்ம 2 பேர் அண்ணன் தம்பிடா. முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஆனால் இனிமேல் நம்ம அண்ணன் தம்பி இல்லைடா, ஹீரோ வில்லன்டா. வாடா வா. இன்னும் என்ன மாதிரியே தான் இருக்கு, ஒன்றும் மாறவே இல்லை. எவ்வளோ தான் அடித்தாலும் நீ திருந்தவே மாட்டேறாங்க. அதுக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் போயிருக்கலாம்ல. இவனை இன்னும் கொஞ்சம் வேற வச்சு செய்யலாம், முடிக்க வேணாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்குள்ளே முடிக்க வச்சிட்டேன். நான் இங்கே ஒருத்தனாக வரலடா, 10 பேராக வந்திருக்கேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நீ என்ன தான் பண்ணாலும் அந்த 10 பேர் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. நான் 3, 2, 1 சொன்ன போதும் பிசுக்கு தான். ஓகே, ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை. நான் என் கையாலேயே நீங்கள் முடிக்கணும்னு பார்க்குறேன். அதனால் ப்ரோ, நீங்களே அமைதியாக திருடன பொருளெல்லாம் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்ககிட்ட திருடனெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அமைதியாக அப்படியே போயிடுவேன். நீங்கள் அப்பயும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீ அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்ற, நான் விட்டுறேன். நீ இப்போ இந்த அடி தேவையா? அமைதியாக கொடுத்துருக்கலாமா? இன்னொரு அடி 300க்குள்ளே கொடுத்துட்ற அடி, இன்னொரு அடி விழுவோம். 1, 2. நான் சொன்னேன் நீ 3, 2, 1 சொல்லுவேன்னு அது வரைக்கும் சும்மா இருக்கணுமா? அவ்வளோதான் வச்சுக்கோ. 3-2க்குள்ளே பொருளெல்லாம் கொடுக்கணுமா? அடி தான் கொடுப்பேன். ஒரே ஒரு நிமிஷம் அடிக்காது. ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளு. உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரியா? உனக்கு நான் தான் அடி கொடுக்கணும். இன்றா பண்ணவ பொருளை கொடுக்க மாட்டியா? நீ கொடுத்துதான் உனக்கு என்னடா? இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு தந்தாரு. நீ இந்த ரூமுக்குள்ளேயே கடை. அம்மா என்ன வீட்டாக இருக்காங்க. போகாதடா, கதை சாத்தாத. பொருளெல்லாம் கொடுக்க மாட்டேன். லாக் போட்டுட்டேன், திரும்ப வரேன். இங்கே போயிடணும். இங்கே கடாடா. ஆனால் ப்ரோ, இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. இது அப்புறம் தான் ஆரம்பமே. இது வேணா இந்த அடி நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு, திரும்ப இன்னொன்று போடுறேன். ஓகேவா? நல்லா இல்லைன்னா போயிடுறேன். ஓகே, பாய். திரும்ப சொல்லிக்கிறேன், ஒரு நீ நல்லா மட்டும் குடுக்கலன்னா வச்சுக்கோ, அடுத்து வரும்போது அவ்வளோதான்.
என்னையவே இந்த ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டால எவனோ ஒருத்தன் வருவான், அவனை வச்சு பிடிக்கிற பாடுறான். நானும் என்ன சாவலடா, உயிரோட தான் இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. அடுத்த நீ எப்போ வருவன்ட்டு. பாய் ப்ரோ.